குடும்பத்தில் வந்து 2014 ஒரு மாணவியாக உள்ள வந்தேன். வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, அழியாத செல்வம் கல்வி செல்வம்னு சொல்லுவாங்க. ஒரு 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 மனுஷனோ இல்லை ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து ஒரு நல்ல கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தையும் நம்மளையும் பார்த்துக்கலான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு அகரமுடனான சேர்ந்த கல்வி நமக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் தாண்டி ஒரு சமூகத்தவே உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு முன்னாடி இருந்த அலுமினி அண்ணா அக்கா கிட்ட இருந்து நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். வாலண்டியர்ஸை பற்றி நான் வாலண்டியர்ஸ் அண்ணா அக்கா பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கள வந்து நான் ரொம்ப நுணுக்கமாக வியந்திருக்கேன், பார்த்து வியந்திருக்கேன். எவ்வளோ வயசு இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, எனக்கு என்னோட வயசுக்கு எனக்கு என்ன தேவைன்றதுக்கு சமமாக என் கூட வந்து எனக்கு வேணுன்ற விஷயங்களை வந்து பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். அதில் வந்து நான் வாலண்டியர்ஸ் அண்ணா அக்கா இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். தன்னம்பிக்கைன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே இருந்துட்டாலும் அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நாளைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கும். நானும் ஒரு 6-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி தான் இருந்தேன்னு சொல்லணும். ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஒரு 3 வருஷம் கேப் இருந்துச்சு, படிக்க போகலை. ஒரு சில பிரச்சனைகளால் நிறைய வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஒருவேளை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கிடைச்சா நம்ம எப்படி படிக்க முடியுமா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம இதுக்கு அடுத்து கொண்டு போக முடியுமா அப்படின்ற பல கேள்விக்குறிகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அகரம்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் எல்லா செமஸ்டர்லேயுமே ஒரு டிபார்ட்மெண்ட் டாப்பர், காலேஜ் டாப்பராக இருந்திருக்கேன் ஒவ்வொரு தடவையுமே. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து நான் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்துட்டு வர்றேன். இது வரைக்கும் 10 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கேன். அந்த 10 சர்ஜரியில் வந்து ஒரு சர்ஜரி வந்து நானே தனியாக போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அகரம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்க என்னோட குடும்பமான வாலண்டியர்ஸ் அண்ணா அக்கா, மென்டார்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே கொடுத்த ஒரு விஷயந்தான் என்னையும் தாண்டி என்ன மாதிரியான நிறைய தம்பி தங்கச்சிங்களை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லணும். அதில் நாங்கள் வந்து எல்லாரோட பிரதிபலிப்பாக தான் இங்கே நிற்கிறோம். அதில் சில பேர் இங்கே இருக்கோம், அவங்க என்ன அகரம் மூலமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து மகேஷ். நான் வந்து 2017ஆம் ஆண்டு விதை ப்ராசஸ் மூலம் விதைக்கப்பட்ட விதை, முளைத்து கொண்டிருக்கும் விதை. நான் வந்து ஒர்க் ஷாப்புக்கு வராத முன்னாடி எல்லாரும் வந்து குறிக்கோள்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு டாக்டர் ஆக போகிறேன், நான் ஒரு டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அகரம் ஒர்க் ஷாப் வந்து போன பிறகு தான் ஒரு கோல்ன்றது ஒரு டைம் பீரியட் இருக்கணும், ஒரு கரெக்டான கோலாக இருக்கணும். நம்ம வேலை படித்து முடித்த பிறகு எந்த நேரத்தில் வேலை கிடைக்கும், அந்த எந்த வேலைக்கு போகிறன்றத ஒரு குறிக்கோளோட செயல்படணுன்றதை ஒர்க் ஷாப் மூலம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது மென்டார் மீட்டிங் வாரம் காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம எந்த டவுனில் எந்த இழப்புகள் நிறைய ஏற்படும் வாரம் அந்த இழப்புகள்லாம் மென்டார்ஸ் ஒவ்வொரு வாரமும் காலேஜில் வந்து மென்டார் மீட்டிங் நடத்தும் போது அவங்க கிட்ட சொல்லி சால்வ் பண்ணிக்கணும். வணக்கம். 2018 விதைக்கப்பட்ட விதை. என் பேர் வந்து தனிஷா. நான் இப்போ ஒரு செடியாக வளர்ந்துட்டு இருக்கேன். நான் வளர்கிறதுக்கு அகரமில் எனக்கு நிறைய வகுப்புகள் கொடுக்குறாங்க. ஆர்கேஎஸ்ஆர் கிளாஸ், ஆப்டிடியூட் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. அந்த கிளாஸ் மூலயமா நான் யார், எனக்கு இதெல்லாம் தேவையா, என்னால் இது முடியுமான்றதையும் தாண்டி என்னால் இது முடியும், எனக்கு இது தேவைன்ற தன்னம்பிக்கையை நான் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுனால நான் நிறைய தேடுறேன். அந்த தேடல்கள் வந்து உங்களுடன் கலந்த சமூகத்துக்கான தேடலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு முன்னே இங்கிலீஷ் கிளாஸ் நான் ஃபஸ்ட் சேரும்போது உன்னோட காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான்மா, அங்கே எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் நாலேஜ், தட்ஸ் ஆல் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இது மேலும் எனக்கு நிறைய விஷயத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பெற்றோர்கள் தான் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த வயசில் இது தேவை, இப்போ இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி அகரமானது நம்ம பிள்ளைகளுக்கு இது தேவை, இப்போ நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் இத்தனை பேர் முன்னால் நானும் அகரம் மாணவின்றதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியங்கா. தேனி மாவட்டத்தில் கருணாக்கமுத்தன்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் 6ல் 4 இருக்க ஆசிரியர் இல்லாத அரசு பள்ளியில் அடையாளம் காட்டப்பட்டு இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் விதைக்கப்பட்ட அகரத்தோட விதை தான்
ஃபஸ்ட்டு நான் காலேஜுக்கு போனோடனே காலேஜை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிருச்சு. அதுக்கடுத்து வந்து அடையாளம் தெரியாத அயலூர், ஆங்கிலம் தெரியாத கல்லூரி வகுப்புன்னு பயத்தோடு போன எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க அகரமில். அப்போ வந்து என்னால் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், நீ எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி அகரமில் சொன்னாங்க. அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து நான் எப்பயுமே எங்கள் ஊரில் இருக்கும்போது +2 வரைக்கும் ஊரை தாண்டி நான் எங்கேயுமே போனதில்லை. இப்போ என்னால் எங்கே வேணாலும் போக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சராசரியிலிருந்து மாறுபட்டு இருக்கணுன்ற எண்ணத்தை எனக்குள்ளே விதைச்சு பள்ளி புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருந்த என்ன அப்பான்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுத வச்சு ஒரு படைப்பாளியை அடையாளம் காட்டிய இடம் அகரம் ஃபவுண்டேஷன். தனியார் வேலைக்கு செல்ல தடையாயிருந்த ஆங்கிலத்துக்காக கோடை விடுமுறையில் கொடையாக கிடைச்சது அகரத்தோட பிளேஸ்மெண்ட் வகுப்பு. அதனால எங்கள் காலேஜில் 42 பேர் இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆனாங்க. அதில் நானும் ஒரு ஆள். மாதத்தில் ஒரு தடவை வந்து அகரமோட ஒர்க் ஷாப் எங்கள் கோயம்புத்தூரில் வைப்பாங்க. அப்போ வந்து அவங்க பேசுகிறது, ஒரு சில நல்ல மனிதர்களோட அனுபவம் நிறைந்த பேச்சு, அதெல்லாம் எங்களை வந்து ஊக்குவிச்சு இன்னும் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து எங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிருக்கு. நமக்கான நேரத்தை நம்மளாலேயே ஒதுக்க முடியலன்னும் போது நமக்கான நேரத்தை எப்படி நம்ம அண்ணா அக்காங்களால் ஒதுக்க முடியுது அப்படின்னு நிறைய நேரம் நாங்கள் எல்லாருமே வியந்திருக்கோம். அந்த மாதிரி அண்ணா அக்காங்க எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து அவங்க எங்களுக்கான நேரத்தை ஒதுக்குனதுனால நாங்களும் அதை பார்த்து இப்போது எல்லாருக்காகவும் சமூகத்துக்காக நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்களே மற்றவங்களுக்காக நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு முன்னாடி படித்த என் அண்ணா அக்காக்கள் கிடைக்கல. ஆனால் அவங்க படித்து முடிச்சுட்டு எனக்கு கிடைக்காது என் தம்பி தங்கச்சிங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இல்லை. உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நாம எல்லாரும் இப்போ அகரமோட 10 இயர் செலிப்ரேஷன் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இங்கே நிறைய அக்கா அண்ணாக்கள் வந்திருக்காங்க. அலுமினிஸ் அண்ணாக்கா அவங்க, அப்புறம் வாலண்டியர்ஸ் அண்ணாக்கா அவங்க, நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை. நீங்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அடுத்து வர வளர்ச்சியான சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும். இங்கு உள்ள அனைவரும் பிறகு வரப்போகின்ற தம்பி தங்கைகளோடு சேர்ந்து இனியொரு விதி செய்வோம். செய்வோமா? தேங்க்யூ. நன்றி.